ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லுமே, என்னுடைய அழகான தங்கமே, நீ எவ்வளவுக்கு எவ்வளவு உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் சுதாரிப்பாக இருந்தாயோ, எவ்வளவுக்கு எவ்வளவு உன் வாழ்க்கையில் நீ சுதாரிப்போடு இருந்தாயோ, அதற்கு அப்படியே நேராக இப்பொழுது எல்லாம் சுதாரிப்பு என்பதே இல்லை. நான் உன்னிடம் எப்போதுமே சொல்வேன். என்ன சொல்வேன்? நீ எவ்வளவு வேண்டுமானாலும் மனதளவில் எவ்வளவு வேண்டுமானாலும் குழப்பத்தோடு இருந்தாலும் சரிதான், ஒரு காரியம் என்று வந்த பிறகு அதன் மீது நீ முழு கவனத்தை வைக்க வேண்டும் என்று. சாதாரணமா ஒரு நேரத்துல நீ குழப்பமா இருக்க, ஆனா அது ஏதோ ஒரு விஷயம் வெற்றி அடைகிற மாதிரி இருக்கு, இல்ல நீ ஒரு விஷயம் புதுசா செய்ய போற அப்படின்னா அதன் மீது அப்படியே நீ உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது என்று ஒன்றை வைக்க வேண்டும். குழப்பத்தை அதோடு நிப்பாட்டிவிட வேண்டும். அதற்கு பிறகு நீ கவனம் முழுவதும் நீ செய்ய போகும் விஷயத்தின் மீதுதான் வைக்க வேண்டும் என்று நான் பலமுறை கூறியும் நீ கேட்கவில்லை. நீ கேட்காத பொழுதெல்லாம் ஏதோ ஒரு சங்கடங்களையே அனுபவிக்கிறாய். நான் உனக்கு எப்பொழுதுமே ஒரே ஒரு விஷயம்தான் சொல்வேன். ஒரு விஷயத்தின் மீது நீ அதிகமாக அன்பு வைத்திருக்கிறாய் என்றார், ஒரு முழு பற்று முழு விஷயத்தை வைக்கிறாய் என்றார், அதில் ஏதேதோ சோதனைகள் வரும். ஆனால் அதையும் தாண்டிதான் நீ அதில் உன்னுடைய வாழ்க்கையை கொண்டு வர வேண்டும் என்று. ஆனால் இப்பொழுது சமீப காலமாக அதிகமான குழப்பங்கள். அந்த அதிகமான குழப்பங்கள் என்ன ஆகும்? உனக்கு பிடித்த விஷயத்தின் மீதும் சரி, பிடிக்காத விஷயத்தின் மீதும் சரி கவனத்தை செலுத்தவே விடாது. அப்பொழுது உன்னுடைய வாழ்க்கை வெறுத்து போகும், உன்னுடைய கவலைகள் கூட ஆரம்பிக்கும், துன்பங்கள் வர ஆரம்பிக்கும், வாழ்க்கையில் நிம்மதி என்ற ஒன்று ஒரு பொழுதும் இல்லாமல் ஆகும். அதனால் நான் சொல்லும் விஷயத்தை சரியாக புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் எப்பொழுதும் தெளிவாக இருக்கும் ஒரு மனநிலைமைக்கு வாருங்கள். ஏற்கனவே உங்களுடைய வாழ்க்கையில் பல கஷ்டங்களோடு இருக்கிறீர்கள். அந்த கஷ்டத்தில் நீங்களாக எதையும் போட்டு குழப்பிக்கொள்ளாதீர்கள். மேலும் மேலும் அப்படி நீங்கள் குழப்பிக்கொண்டே இருந்தீர்கள் என்றால் சில இழப்புகளும் அதில் வரலாம். முக்கியமாக என்னென்ன இழப்புகள் வரும்? முதலில் நீ ஆசையாக செய்து கொண்டு இருக்கும் சில விஷயங்கள் நீ குழம்புவதனால் அது தப்பாக போகும். ஏனென்றால் நீ குழப்பத்தோடு விஷயத்தை செய்யும் பொழுது அதுவும் குழப்பமாக போகும். அடுத்தது, நிம்மதியாக ஒரு வேலையை செய்ய முடியாது. இதெல்லாமே உன்னுடைய வாழ்க்கையில் குழப்பமாக இருந்தால் உன்னுடைய வாழ்க்கை என்ன ஆகும்? நீயே சொல். உன்னை நீ இழப்பாய். உன்னை நீ இழந்து வாழ்க்கை முழுவதும் சந்தோஷம் இல்லாமல் நீ ஆகுவாய். உன்னுடைய இழப்புகளை எப்பொழுதுமே நீ உருவாக்காதே. உன்னுடைய ஏதாவது இழப்புகள் வந்தது என்றால் அதை தடுத்து நிறுத்து. உனக்கு என்ன நடக்கிறது என்று ஒவ்வொன்றாகவே நான் சொல்கிறேன். ஒவ்வொரு விஷயத்தையுமே நான் சொல்கிறேன். எந்த ஒரு விஷயத்திலேயுமே இது இல்லை அது இல்லை என்று நான் சொல்லவே இல்லை. புரிகிறதா? எல்லா விஷயத்தையுமே நான் சொல்கிறேன். இதுதான் அம்மா நடக்க போகிறது, இந்த விஷயம் நடக்க போகிறது என்று சொன்னாலும் நீ எதையுமே காதில் வாங்குவது கிடையாது. நான் உனக்கு பலமுறை ஆசையாக சில விஷயங்கள் செல்ல வரும் பொழுது உன்னுடைய குழப்பத்தினால் அதை நீ விட்டிருக்கிறாய். நான் ஒரு ஆசையாக ஒரு விஷயம் சொல்ல வரும் பொழுது நீ அதை விட்டா என்ன ஆகும்? நல்லது நடக்க போவது தெரியாமல் போகும், அதை விட்டுவிடும். சந்தோஷங்கள், மிகப்பெரிய சந்தோஷங்கள் வருவதை சொல்லுவதே நீ எல்லாம் அதை விட்டு விடுவாய். இதுதான் நடக்கும். இதுதான் உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்யும் தவறு. உன்னுடைய ஏக்கங்கள், உன்னுடைய கவலைகள் எல்லாவற்றையும் விடு. நீ திரும்ப ஒரே ஒரு விஷயத்தை பற்றி மட்டுமே யோசித்துக் கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டே இருந்தாய் என்று வைத்துக் கொண்டேன், நிறைய இழப்புகள். புரிஞ்சதா? இது ஒரே விஷயத்தை பற்றி யோசித்துக் கொண்டு வேறு அடுத்தடுத்த விஷயத்தை பற்றி நீ யோசிக்காமல் ஒரே ஒரு விஷயத்தை பற்றி மட்டும் நீ யோசித்துக் கொண்டிருந்தால் நிறைய இழப்புகள் உன்னுடைய வாழ்க்கையை வரும். சில பேருடைய வாழ்க்கையை பார்த்திருக்கிறாயா? ஒரே ஒரு பிரச்சனை வரும், ஆனால் அவர்கள் அதோடு என்ன செய்வார்கள்? அவர்கள் அதோடு அவ்வளவுதான் வாழ்க்கை என்று விட்டு விடுவார்கள். அதே சிலரை பார்த்திருக்கலாம், ஒரு பிரச்சனை வரும், ஆனால் பரவாயில்லை அதுதானே சொல்லிட்டு அடுத்த கட்டத்திற்கு போவாங்க. அதனால அவங்க அடுத்த கட்டத்துல வெற்றி கிடைச்சிடும். இதுதான் நடக்குது. புரிஞ்சுதா? வாழ்க்கையில என்ன நடக்குது அப்படிங்கிறது புரிஞ்சுதா? தங்கமே, உன்னுடைய கவலைகள் ஒன்று வந்தது என்றால் அதை சமாளிக்க கற்றுக்கொள். சமாளித்து அடுத்த கட்டத்திற்கு போக கற்றுக்கொள். ஒரே இடத்திலேயே உன்னுடைய வாழ்க்கையை நீ கடத்தி கொண்டே இருந்தாய் என்று வைத்துக் கொள்ளேன், உன்னுடைய வாழ்க்கையை நீ அதோடு முடிப்பது போலவே ஆகும்.
நான் உன்னை சந்தோஷமாக வைத்திருக்க வேண்டும். எல்லா விஷயத்திலேயும் உனக்கு இன்பம் என்ற ஒன்று கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கிறேன். ஆனால் நீ என்ன நினைக்கிறாய்? நீ என்ன நினைக்கிறாய் என்றால், எனக்கு தான் முதல்ல உள்ள விஷயமே வரலையே, ரெண்டாவதா இருக்கிற விஷயம் எப்படி வரும், மூணாவதா இருக்கிற விஷயம் எப்படி எனக்கு கிடைக்கும்? முதல் விஷயம் உனக்கு தோல்வி தந்துட்டு, புரிஞ்சுதா? அடுத்த விஷயம் உனக்கு வெற்றியை தான் தரும். இது உனக்கு வெற்றியின் காலம். இப்பொழுது நீ அனுபவித்துக் கொண்டிருக்கும் இந்த காலம் வெற்றியின் காலம். இந்த வெற்றியின் காலத்தில் சில விஷயங்கள் உன்னுடைய கையை மீறி போனாலும் நீ அடுத்தடுத்து எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிகளும் உன்னுடைய வாழ்க்கையில் வெற்றியை மட்டுமே தரும். என்னுடைய குடும்பத்துல இது நடந்துருச்சு. ஒரு விஷயம், மிகப்பெரிய ஒரு விஷயம் ஒண்ணு வச்சுக்கோ. உதாரணத்துக்கு சொல்ல, உன்னுடைய குடும்பத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் நடந்துருச்சு. அதனால நீ அமைதியா உட்கார்ந்துட கூடாது. அந்த விஷயத்துல இருந்து எப்படி மீண்டு வரணும் அப்படிங்கறதான் பார்க்கணும். புரிஞ்சுதா? தங்கத்திற்கு வாழ்க்கையில் எந்த குறையும் இல்லை. உன்னுடைய ஜாதகத்தில் எல்லோரும் என்ன சொல்வார்கள்? இந்த கட்டம் சரியில்லை, அந்த கட்டம் சரியில்லை என்றுதான் சொல்வார்கள். ஆனால் நான் மட்டும் உனக்கு சொல்வேன். நான் என்ன சொல்வேன் என்றால், இந்த ஜாதகத்தையே நான் மாற்றுவேன். இந்த ஜாதகம், உன்னுடைய ஜாதகத்தையே நான் மாற்றுவேன். ஏதாவது ஒரு கிரகம் தப்பாக இருக்கிறதா, அந்த தப்பான கிரகத்தை நீ தெய்வத்தை வேண்ட உனக்கு நல்லதாக மாறும். உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது இரக்கத்தில் இருக்கிறது எல்லாம். ஆனால் சீக்கிரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் ஏற்றமாக மாற்றுவேன். இது குழப்பமே இல்லை. இத்தனை நாள் இரக்கம், இனிமேல் வரும் நாள் ஏற்றம். இது மட்டும்தான் வித்தியாசமே தவிர மற்றபடி எந்த ஒரு கவலையும் உன்னுடைய வாழ்க்கையில் வேண்டாம். சிரித்து சிரித்து சந்தோஷமாக இரு. உன்னுடைய வாழ்க்கையில் கண்ணீர் இருந்தால் அந்த கண்ணீரை துடைக்க இந்த சாய் விடும், சிரிப்பாக மாறிவிடும். புரிந்ததா? கவலைதான் நம் வாழ்க்கையில் இருக்குமோ என்று நினைக்காதீர்கள். சந்தோஷமும் இருக்கும். 1008 பிரச்சனைகள் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்தால் அனைத்து பிரச்சனையிலும் இருந்து நான் உன்னை மீட்டெடுத்து உன்னை நான் எப்பொழுதுமே சிரித்த முகத்தோடு உன்னை வைப்பேன். இப்பொழுது நீ எப்படி இருக்கிறாய்? அழுகிறாய், கோபமாக இருக்கிறாய். இதுதான் நிரம்பி இருக்கிறது உன்னுடைய வாழ்க்கையில். ஆனால் நான் இனி செய்ய போகும் விஷயத்தில் முதலாக நீ செய்த விஷயம் தோல்வியை பார்த்தது. இப்ப இரண்டாவதாக நீ செய்ய போகும் விஷயம் வெற்றியை பார்க்க போகிறது. அந்த வெற்றியை பார்ப்பதன் மூலமாக உன்னுடைய முகத்தில் சிரிப்பு வரும். தங்கத்திற்கு நான் எந்த ஒரு குறையையும் இனி வரும் நாட்களில் வைக்கப் போவது இல்லை. உன்னுடைய வாழ்க்கையில் நீ தேடும் ஒவ்வொன்றையும் சரசரம் என்று தரப்போகிறேன். உன்னுடைய ஏக்கங்களை குறைப்பேன், உன்னுடைய கவலைகளை குறைப்பேன், உன்னுடைய இன்பங்களை கூட்டுவேன், உன்னுடைய துன்பங்களை குறைப்பேன். இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை உன்னுடைய வாழ்க்கையில் நான் செய்வேன். நீ நினைக்கிறாய் எடுத்து வைத்தால் கஷ்டப்படுவோமோ, அடுத்த அடி எடுத்து வைத்தால் கஷ்டப்படுவோமோ என்று. இல்லவே இல்லை. நீ எடுத்து வை, அடுத்தது என்ன விஷயம் செய்யலாம் என்று உன்னுடைய வாழ்க்கையில் யோசி. அந்த நீ நினைக்கிறாய் அல்லவா கஷ்டத்தை பார்ப்போமோ என்று, அந்த கஷ்டத்தை அழித்து விட்டு அந்த இடத்தில் நான் சந்தோஷம் சந்தோஷம் என்று நான் அங்கு எழுதுவேன். இதுதான் நான். எங்கு உனக்கு சந்தோஷம் கஷ்டம் என்று ஒன்று உன் தலையில் எழுதியிருக்கிறதோ அதை அழைத்து சந்தோஷம் என்ற ஒன்றை எழுதுவதுதான் இந்த சாயுடைய முழு வேலையை. சாயை பற்றி சிலருக்கு தெரியவில்லை. சாய் என்பவன் சாதாரண மனிதன், அவனை தெய்வமாக வணங்குகிறார்கள் என்று சொல்கிறார்கள். ஆனால் என்னை வணங்கி நல்ல பயனை அடைந்தவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் நான் எப்பேற்பட்டவன் என்று. புரிகிறதா? இனி வரும் காலம் எல்லாம் இன்பமான காலங்கள். துரோகிகளுக்கு மத்தியில் ஒரு உயர்ந்த ஒரு நிலைக்கு வரும் காலம்தான் இது. கஷ்டம், நஷ்டம், துன்பம் இது எதுவும் இனி வரும் காலம் இருக்காது. உன்னுடைய நாள் அற்புதமான நாளாக இருக்கட்டும். உனக்கு இப்பொழுது ஒரு விஷயம் சொல்கிறேன். சாய், நான் எல்லா நாளும் பார்க்கிறேன், எல்லா கிழமையும் பார்க்கிறேன். எந்த நாளில் செய்வது ஒரு நல்ல காரியம், எந்த நாளில் செய்யக்கூடாது ஒரு காரியத்தை என்று நீ என்ன கேட்கிற. அதுக்கு நான் பதில் சொல்லட்டா? ஒரு நல்ல காரியத்தை நீ செய்ய போகிறாய், இல்லை ஒரு நல்ல விஷயத்தை ஒருவரிடம் போய் பேச போகிறாய் என்றால் அந்த நாள் உனக்கு சுபமுகூர்த்த நாளாக இருக்க வேண்டும். அது மேல்நோக்கும் நாளாக இருக்க வேண்டும், யோக நாளாக இருக்க வேண்டும். புரியுதா? அதுவே
முகூர்த்த நாள் இல்லாமல் கீழ்நோக்கும் நாளாகவும் மரண யோகமாகவும் இருந்தால் இந்த மாதிரியான நாட்கள் வரும்போது எதையும் செய்யாது. புரிகிறதா? நான் என்ன சொல்கிறேன் புரிகிறதா? யோகங்கள் நன்றாக இருக்க வேண்டும், அனைத்து விஷயங்களும் சரியாக இருக்க வேண்டும். நல்ல விஷயம் செய்ய போகிறாய் என்றால் அது சித்த யோகமாக இருந்தால் மிகவும் நல்லது. சரியா? உன்னுடைய ஆசைகளுக்கும் உன்னுடைய கனவுகளுக்கும் என்றுமே நான் இந்த தடையாக இருக்க மாட்டேன். அனைத்து தடைகளையும் உடைத்து உன்னை அழகான பாதையில் நடக்க வைப்பேன். இனிமேல் உன்னுடைய வாழ்க்கைக்கும் எந்த ஒரு குறையும் இருக்காது. சீரும் சிறப்புமாக செம்மையான ஒரு அழகான ஒரு வாழ்க்கையில் வாழ போகிறீர்கள். ஆனால் ஒரே ஒரு விஷயம், உன்னுடைய வாழ்க்கையில் நீ தோல்வியை கண்டுவிட்டாய் என்பதற்காக அதே இடத்தில் நீ உட்கார்ந்திருந்தாய் என்று வைத்துக்கொள். அந்த இடத்திலேயே உன்னை நீ இழப்பாய். புரிந்ததா? ஓடு, உன்னால் முடிந்த வரைக்கும் ஓடு. நிச்சயமாக நீ ஜெயிப்பாய். இனி வரும் காலம் எல்லாம் சுகமான காலங்களே. நீ எடுத்து வைக்கும் இனிமேல் ஒவ்வொரு அடிகளுமே இன்பமான விஷயங்களே. இனிமேல் நான் கூடவே இருப்பேன், கவலைப்பட வேண்டாம். எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நாத். ஓம் சாய்ராம்.